இன்சுலின் போடுறீங்களா, எவ்ரிதிங் ட்ரக் சார்ட் என்ன மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன்றதை நல்லா எழுதி ஃப்ரண்ட்ல ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, மெடிசன் என்னென்ன எடுக்கிறீங்கன்றதும் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வரணும், முக்கியமாக வரணும். குழந்தைக்கான திங்ஸ், நீங்கள் ஃபீடிங் பாட்டில் வாங்கணுமா, நிப்பிள் வாங்கணுமா, நிப்பிள் ஷீல்டு வாங்கணுமா, பிரெஸ்ட் பம்ப் வாங்கணுமா, குழந்தைங்க துணி வாங்கணுமா, அதெல்லாம் உங்கள் விருப்பம். வி வில் நாட் ஃபோர்ஸ் யூ டு பை எவ்ரி திங் பிஃபோர் டெலிவரி இட் செல்ஃப். ஆஃப்டர் டெலிவரி கூட நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சில மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் மில்க் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கெல்லாம் பம்ப் தேவைப்படாது. ஸோ நம்ம பொறுமையாக பார்த்துட்டு மற்றதெல்லாம் வாங்கிக்கலாம். இமீடியட்டாக கொண்டு வர வேண்டியது தான் இந்த திங்ஸ் எல்லாம். அதே மாதிரி கிளம்புற நேரத்தில் டோன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிளம்புறப்ப தான் வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போ, ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போ, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சி ப்ளீடிங் ஆகுதுன்னு நீங்கள் கிளம்புறப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது நார்மல் ப்ளீடிங்கா, நிஜமாவே லேபர் ஆன்செட்டா, இல்லைன்னா ஏதாவது சீரியஸாக வேற ஏதாவது ஹெமரேஜ் மாதிரி ஆகுதா, நமக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஃபுல் ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இன்கேஸ் இப் இட்ஸ் அன் எமர்ஜென்சி, உங்களுக்கு டெலிவரி அனஸ்தீஷியாலாம் கொடுக்கணுன்னா அது கஷ்டமாயிடும். அதனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நீங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறீங்கன்னா, ஒரு பாட்டில் தண்ணியோட வாங்க. அப்பப்போ தண்ணியை சிப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டுட்டோ இல்லை பால் குடிச்சிட்டோ ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டோ வர வேண்டாம். ஏன்னா ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு நார்மல் லேபரே நீங்கள் நல்ல லேபர் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் வரப்போ வேணாம், நீங்கள் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த ப்ரெஷர்னால வயிறு பேபி கீழே வரப்போ மேலே அந்த ப்ரெஷர் தாங்காமல் வாந்தி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெறும் வயிற்றுல வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம்.